ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஏதாவது ஒரு சூப்பரான ப்ரொமோ வரும், அதை வச்சு அடுத்து ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத தெளிவாக நம்ம ரிவ்யூ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன், அதனால் ப்ரொமோ பேச லேட் ஆகிடுச்சு. சாரி, யாரும் கோபிச்சிக்காதீங்க. இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவுமே மனசு கஷ்டமாக தாங்க ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ கதை எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இவ்வளோ ஷார்ப்பாக யோசிக்கிற நம்ம அபி வந்து இவ்வளோ அவசரப்பட்டு ராகவை பற்றி பேசினது ரொம்பவுமே பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனு வந்து ஆகாஷ்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சமாதானமாக இருந்தது மட்டும் இல்லாமல் மென்டல் குரூப் ரொம்ப பெருசாக திட்டம் போடுற மாதிரி இருக்குது. அவங்களோட திட்டம்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த ஸ்டோரியை வச்சு அப்படியே கொஞ்சம் இழுன்னு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து அபி பண்ண விஷயத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது. ராகவ் வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் போய் மதுக்கிட்ட பேசுகிறாங்க. ராகவோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, மதுக்கிட்ட பேசுகிறதையும் மாடியில் பால்கனியிலேருந்து அபி பார்க்குறாங்க. மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அபியே தான் எல்லாம் பேசி இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லி இவங்களே தானே முடிவு எடுக்கிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அதாவது காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்களாட்டிருக்கு. ஆனால் கிச்சனில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அனு மதுக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ராகவ் வந்து ரூமில் பேசுனதெல்லாம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்கும், அதனால் அதை கேட்கும்போது அபி வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சீக்வன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அபிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அபி வந்து ராகவோட லவ்வை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னும். இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆகாஷ் வந்து அந்த பைக் ரேஸில் கலந்துக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் பார்த்தா அந்த பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் மென்டல் குரூப் வந்து சைலன்ஸ் வாய்ஸில், அதாவது மைண்ட் வாய்ஸில் வந்து ரெண்டு பேரும் பெருசாக திட்டம் போட்டாங்க. அதனால் பார்த்தா சும்மா தான் வந்து மதுவோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து ஒரு 2 நாளெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. மதுவோட கேரக்டரை வச்சு நிறையா ப்ளே பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா தெலுங்கு வருஷன்லேயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும், ஆனால் அது லாவணியாவோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது புரிஞ்சிச்சு. ஆனால் மதுவோட கேரக்டராக என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த ஸ்டோரியை பார்த்து புரிஞ்சிக்கலாம். இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலிக்கு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணால் தான் தெரியும். இப்போ எப்படி பார்த்தாலும் ராகவ் வந்து முரளியோட விஷயத்தை வந்து அதாவது எதாவது ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி அபி எதாவது பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே பார்த்தா ராகவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல ஹாஸ்பிட்டல், அவங்க வக்கீல் சங்கர், அவங்க வந்து நினைவு தெரிஞ்சு ஏதாவது சொல்லணும், அல்லது நிறைய ஆதாரங்கள் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டோரியை எப்படி தான் கொண்டு போகிறாங்க, நம்ம கோவப்படுற மாதிரியா இல்லை நம்ம சந்தோஷப்படுற மாதிரியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.